அன்புதான் உண்மையான செல்வம். ஒரு அழகான கிராமத்துல முருகன் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாரு. அவரோட மனைவி கமலா, மகன் கார்த்திக், மகள் திவ்யா எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. முருகன் ரொம்ப உழைப்பாளி. தினமும் அதிகாலையிலேயே எழுந்து வயலுக்கு வேலைக்கு போயிடுவாரு. ஒரு நாள் காலையில கமலா சாப்பாடு தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கமலா, என்னங்க, காலை சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போங்க. அதுக்கு முருகன், கமலா, இன்னைக்கு வயல்ல வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. நான் போயிடு வந்த பிறகு சாப்பிடுறேன் சொல்லிட்டு வயலுக்கு கிளம்பிட்டாரு. அதை கேட்ட கார்த்திக், அப்பா, நீங்க தினமும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்றீங்க. நானும் உங்களோட வயலுக்கு வரட்டுமா கேட்டான். அதுக்கு முருகன் சிரிச்சுக்கிட்டே, இல்லப்பா, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும், அதுதான் எனக்கு சந்தோஷம் சொன்னாரு. அன்று மாலை முருகன் வீட்டுக்கு திரும்பி வந்தப்போ ரொம்ப சோர்வா இருந்தாள். அதை பார்த்த திவ்யா, அம்மா அப்பாக்கு என்னாச்சு கேட்டா. அதுக்கு கமலா, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்து இருக்காருமா. ஆனா அடுத்த நாள் முருகனுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. அதனால அவரால வயலுக்கு போக முடியல. வீட்டுல இருந்த எல்லாரும் கவலையா இருந்தாங்க. அப்போ கார்த்திக், அம்மா, அப்பா குணமாகிற வரைக்கும் நான் பள்ளி முடிஞ்சதும் வயலுக்கு போய் உதவி பண்றேன். உடனே கமலா, இல்லப்பா, உன் படிப்பு முக்கியம். ஆனா கார்த்திக், அம்மா, குடும்பத்துக்கு உதவுறதும் என் பொறுப்பு தான். அந்த வார்த்தையை கேட்ட கமலாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அடுத்த சில நாட்கள் கார்த்திக் பள்ளி முடிஞ்சதும் வயலுக்கு போய் சின்ன சின்ன வேலைகள்ல உதவி பண்ண ஆரம்பிச்சான். திவ்யாவும் வீட்டுல அம்மாவுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சா. ஒரு நாள் திவ்யா, அம்மா, நான் வீட்டை சுத்தம் பண்றேன், நீங்க கொஞ்சம் ஓய்வா இருங்க. அதுக்கு கமலா, என் பொண்ணு ரொம்ப பெரியவளா ஆகிட்டாளேன்னு சந்தோஷப்பட்டாங்க. இப்படியே சில நாட்கள் கடந்துச்சு. முருகனும் கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சாரு. குழந்தைகள் குடும்பத்துக்காக செய்த உதவியை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அன்று இரவு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ முருகன், கார்த்திக், திவ்யா, உங்களை மாதிரி குழந்தைகள் கிடைச்சதுதான் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய செல்வம் சொன்னாரு. அதுக்கு கார்த்திக், அப்பா, நீங்க எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இது எங்களோட கடமை சொன்னான். திவ்யாவும், குடும்பம் என்றால் ஒருத்தர் கஷ்டப்படும் போது மற்றவர்கள் உதவி பண்ணணும் சொன்னான். அதை கேட்ட முருகன் சிரிச்சுக்கிட்டே, பணம் இருந்தா மட்டும் குடும்பம் சந்தோஷமா இருக்காது. அன்பு, ஒற்றுமை, புரிதல் இருந்தாதான் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும் சொன்னாரு. அந்த வீட்டுல இருந்த எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சாங்க. அந்த நாளுக்கு பிறகு அந்த குடும்பத்துல அன்பும் ஒற்றுமையும் இன்னும் அதிகமாச்சு. இந்த கதையின் நீதி என்னன்னா, குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் இருந்தா எந்த கஷ்டத்தையும் எளிதாக வெல்ல முடியும்.